Hi friends, welcome back to பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல நாம ஒரு டிஃப்ரெண்டான ஹெல்த்தியான சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆமாங்க, கோங்குரா அப்படின்னு சொல்லக்கூடிய புளிச்ச கீரை அதோட முக்கு இருக்கு இல்லையா, அதில் நம்ம சூப் செய்ய போகிறோம். 20 மொட்டு பறித்து வச்சுருக்கேன். இந்த மொட்டு பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும், புளிப்புத்தன்மை உள்ளதாக இருக்கும். புளியங்காய் அப்புறம் மாங்காய் அந்த மாதிரி நல்ல புளிப்பாக இருக்கும். ஸோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப்பு. இந்த முக்கில் உள்ள பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், ரெட் கலராக இருக்க இந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நாம் அடிக்கடி நம்ம ஃபுட்டில் இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். பெட்டல்ஸ் ரெடி. இப்போ இதை வச்சு எப்படி சூப்பு செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். கடாயை ஹீட் பண்ணி இந்த மாதிரி வீடியோவில் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். இது எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா, நல்ல வாசம் வரணும், கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதை தான் நம்ம சூப்பில் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக சேர்க்க போகிறோம். யூஸ்வலாக சூப்புன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க, பட் அதை விட இது ரொம்ப ஹெல்த்தியானது. அதே மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், குழக்குழப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இது ஆட் பண்ணும்போது மெயினாக இது ரொம்ப ஹெல்த்தியானது. வறுத்த பொட்டுக்கடலையை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அல்லது குக்கிங் ஆயில் சேர்த்து, ஆயில் ஹீட் ஆனோன்னு வச்சுருக்க பெட்டல்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி 2 மினிட்ஸில் இந்த மாதிரி சாஃப்டாக சுருங்கி வதங்கி வந்துடும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடலாம். வறுத்து ஆற வச்சுருக்க பொட்டுக்கடலையை இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுருக்க பெட்டல்ஸை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல வாட்டரியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும். அதை நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோன்னே இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடரை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போது சூப்புக்கு தேவையான கார்ன்ஃப்ளேக்ஸ் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபார் எ சேஞ்ச் நான் டீ கப்பில் சூப் எடுத்திருக்கேன். இப்போது தேவையான அளவு பெப்பர் பவுடர், சால்ட் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும், ஏன்னா இது புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்க்கணும். ஸோ பெப்பர் பவுடர் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான சூப்பை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.